எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிளாஸ் டைப் கேஸ்டிங் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம டவுன் கேஸ்டிங், அதாவது அப்காஸ்டிங் டவுன் கேஸ்டிங் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த டவுன் கேஸ்டிங் பண்ணுறப்போ நீங்கள் அப்காஸ்டிங் பண்ணாமல் டேரெக்டாக டவுன் கேஸ்டிங் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் வரும். அந்த எக்ஸப்ஷன் என்னன்றதை நோட் பண்ணி வைங்க. அந்த எக்ஸப்ஷன் தான் அடுத்த வீடியோன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம டவுன் கேஸ்டிங் டேரெக்டாக பண்ணுறப்போ, அதாவது அப்காஸ்ட் பண்ணாமல் ஒரு கிளாஸ் டைப் நம்ம டவுன் கேஸ்ட் பண்ணுறப்போ என்ன எக்ஸப்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன்ன்றது தான் ஜேவிஎம் த்ரோ பண்ணும் எப்போது நம்ம டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ இந்த தியரிக்கு வந்து நம்ம அப்புறம் வரலாம், பின்னாடி இருந்து வரலாம் ப்ரோக்ராம்லேருந்து. ஸோ பாருங்கள், ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பீன்ற கிளாஸ் ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? இப்போ சீன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளோட மெயின் மெத்தட் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இங்கேருந்தால் நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கேருந்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்காஸ்டிங் டவுன் கேஸ்டிங் இன்னொரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்காஸ்டிங்னா என்ன? சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? அதே டவுன் கேஸ்டிங்னா என்ன? சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்காஸ்டிங் டவுன் கேஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டவுன் கேஸ்டிங், ஸோ இங்கே நான் அப்காஸ்டிங் சைடில் எழுதுகிறேன். A1 ஈக்குவல் டு நியூ பி ஆஃப்னு எழுதுனா இதான் வந்து அப்காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே டவுன் கேஸ்டிங்னா எப்படி சொல்லுவோம்? B1 ஈக்குவல் டு நியூ ஏ ஆஃப்னு நம்ம எழுதுவோம். ஆனால் டவுன் கேஸ்டிங்கை நம்ம எப்போவுமே எக்ஸ்பிளிசிட்டாக தான் ரைட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம். யாருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்? ஏன்ற ஆப்ஜெக்டை பிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பி கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது அப்காஸ்டிங், இது டவுன் கேஸ்டிங். கரெக்டாக தானே? இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த அப்காஸ்டிங்கை நம்ம இங்கே ரைட் பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த லைனே நம்ம எழுதலை. நான் அப்காஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ணுறேன். அதாவது என்னோடய சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டை சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக அப்காஸ்டே பண்ணாமல். அப்படி பண்ணுறப்போ கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதான் இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்? B1 ஈக்குவல் டு யாருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்? ஏவை பியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ நான் அப்காஸ்டே ஒரு கிளாஸை வந்து நான் அப்காஸ்டே பண்ணலை. அப்போ டேரெக்டாக நான் வந்து டவுன் கேஸ்ட் பண்ணுறப்போ இங்கே கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ அந்த கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனை டெர்மினேட் பண்ணி கொண்டு வந்துடும் வெளியே. ஓகேவா? ஸோ இந்த லைனோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் லைன்ஸ் எழுதியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், SOP ஆஃப் ஹாய் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம்னா அந்த லைன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ எப்போல்லாம் நம்ம டவுன் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டவுன் கேஸ்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் அப்காஸ்டிங் பண்ணிவிட்டு தான் டவுன் கேஸ்டிங் பண்ணணும். A1 ஈக்குவல் டு நியூ பி ஆஃப் அப்படின்னு நான் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் டவுன் கேஸ்டிங் பண்ணால் வேலிடு. நீங்கள் அப்காஸ்டே பண்ணாமல் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ணிங்கன்னா கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் நடக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக அதாவது சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நம்மளால் சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது தானே? ஏன்னா ஹைடாக இருக்கும், இது எல்லாமே ஹைடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளால் சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. எப்போ வரைக்கும்னா இதை அப்காஸ்ட் பண்ணுற வரைக்கும். அதனால தான் நமக்கு அப்காஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் கேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இங்கே வந்து நம்ம ஷேப்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. இதை ஏவை வந்து நீங்கள் ஷேப்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை வந்து சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போது இப்போ நம்ம அப்காஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்காஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? சர்க்கிள் அப்படின்றது ஒரு ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக? சர்க்கிள் இஸ் ஒன் ஆஃப் தி ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்க்கிள் இஸ் ஒன் ஆஃப் தி ஷேப்புன்னு நம்ம சொல்கிறது வேலிடு. ஓகேவா? அப்படி நான் சொல்லாமல் டேரெக்டாகவே ஷேப் இஸ் ஒன் ஆஃப் தி அதாவது சர்க்கிள்ன்றது ஒரு ஷேப்புன்னு சொல்கிறதுக்கும் ஷேப்பில் ஒரு டைப்பு தான் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ அப்போது சர்க்கிள்ன்றது டைப் ஆஃப் ஷேப்பில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் ஷேப்ஸில் ஒரு டைப் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் கரெக்டான அர்த்தம். அப்படி நம்ம சர்க்கிள்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணாமலே டேரெக்டாக என்னோடய ஷேப்ஸில் ஒரு டைப் வந்து சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஷேப்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி. ஓகேவா? ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயும் ஷேப்ஸ் நான் வந்து உன்னோட டைப்பு அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்களேன், சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சர்க்கிளை அப்காஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ சர்க்கிள் ஒன் ஆஃப் த டைப் இஸ் சர்க்கிள் நான் இங்கே சொல்லிட்டேன்.
ஓகேவா? ஸோ அப்போது சொல்லிவிட்டு அப்புறம் நான் அதை டவுன் கேஸ்ட் பண்ணனா எனக்கு வேலிட். அப்படி நான் சொல்லாமலே இப்போ நான் இங்கே ட்ரையாங்கல்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லாமலே நான் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ ஒன் ஆஃப் த ஷேப்ஸ் வந்து ட்ரையாங்கல்னு சொல்கிறேன், ஆனால் இங்கே நான் ட்ரையாங்கல்னு மென்ஷனே பண்ணல, அதாவது அப்காஸ்ட்டே பண்ணல. ஸோ நான் அப்காஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும்? கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன்றது. ஸோ இந்த தியரி பார்த்துடலாம். ஸோ ஆஸ் பர் ஜாவா ரூல் டவுன் கேஸ்டிங் ஷுட் பி டன் ஒன்லி ஆஃப்டர் பர்ஃபார்மிங் அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போலாம் நீங்கள் டவுன் கேஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து அப்காஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் கேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது அப்காஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஜேவிஎம் என்ன த்ரோ பண்ணிடும்? கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிடும் அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு என்ன உங்களை எந்த இடத்துல கேட்டாலும் ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை இங்கே தரணும். அந்த பின்னாடி இருந்த ப்ரோக்ராமிங் கூட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி.